அகாரோ பிராண்டோட கார்மெண்ட் ஸ்டீமர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தெரியும். ஏன்னா ப்ளக் பாயிண்ட் பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ அன்பாக்சிங்லேருந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாரண்டி கார்டும் அந்த புக்லெட் கைடிங் புக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. க்ளவுஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு, ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. இதில் வந்து இந்த மாதிரி 2 ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் காட்டுறது வந்து லிண்ட் ரிமூவர் ப்ரஷ்ஷு, இன்னொன்று வந்து ஃபேப்ரிக் ப்ரஷ்ஷு. இந்த 2 ப்ரஷ்ஷும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் அடுத்து அப்கமிங்கில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கார்மெண்ட் ஸ்டீமரை எடுத்துக்கலாம். பேக்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான பேக்கிங்கில் தான் உங்களுக்குமே ரிசீவ் ஆகும். இதுதான் கார்மெண்ட் ஸ்டீமரோட ஓவரால் வியூ. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கை பிடிச்சி அயர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேலே ஒரு ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு. இந்த 2 பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் நான் சொல்கிறேன். கார்மெண்ட் ஸ்டீமர் லுக் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ண. இந்த மாதிரி செராமிக் கோட்டோட மேலே வந்து அயனிங்காக வரும். இதில் தான் நமக்கு வந்து ஸ்டீம் வரும். கீழே இருக்க இந்த ஸ்விட்ச் வந்து எதுக்குன்னா, இது வந்து ஸ்டீமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹையாக வர்றதுக்கும் கம்மியாக வர்றதுக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த டேங்கை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், வாட்டர் லெவல் போட்டிருக்குல்ல, இதில் தான் மேக்ஸிமம் லெவலுக்கு தான் நம்ம தண்ணி வைக்கணும். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இடத்துல வந்து நம்ம ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணோன்னா அதில் வந்து லைட் எரியும். இந்த எல்லோ கலரில் இருக்க இடத்துல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம கீழே திருப்பி பார்க்குறப்ப அதில் வந்து நம்ம எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கேனை நம்ம கோட் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி இது எத்தனை வாட்ஸு, இந்த ஸ்டீமரோட நம்பர் முதற்கொண்டு எல்லாமே அந்த பாட்டமில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி இதில் வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் வந்து நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சால்ட் வாட்டர், அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்டீமருக்கு வந்து லைஃப் இருக்கும், சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. இப்போ நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லெவல் வரைய நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது வந்து 250 ml தண்ணி வந்து பிடிச்சிச்சு. இப்போ இந்த ரப்பர் ஸ்டாப்பை வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மள எந்த ஒரு கஷ்டமான இதுவும் பண்ணல. லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணால் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளக்கில் கனெக்ட் பண்ணோன்னா பேக்கில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். வித்தின் அ செகண்ட்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டீம் எவ்வளோ ஃபோர்ஸா வருதுன்னு. இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கீழ அந்த பட்டன் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டீம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கம்மியாவும் வச்சுக்கலாம். இந்த லிண்ட் ரிமூவர் எதுக்குன்னா, நம்ம ஜீன்ஸ் அந்த மாரியான கெட்டியான ஃபேப்ரிக்ல வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்ட் மாரி இருக்கும். அத ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த லிண்ட் ரிமூவர். இந்த ஃபேப்ரிக் பிரஷ் வந்து எதுக்குன்னா, ஏதாவது டஸ்ட் ஏதாவது நம்ம கிளாத்ல இருந்துச்சுன்னா, அத வந்து இந்த ஃபேப்ரிக் பிரஷ் யூஸ் பண்ணி அயர்ன் பண்றப்ப ரிமூவ் பண்ணிறலாம். இப்ப எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட், இந்த பிளக் பாயிண்ட்ட வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பிளக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஹெட்டா இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் போர்ட்ல வந்து செட் ஆகாது. ஏன்னா நார்மல் போர்ட் ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல செட் ஆகாது. இந்த போர்ட் இதுக்கு வந்து நம்ம பவர் மிஷின்க்கு யூஸ் பண்றது, இல்லைன்னா இந்த மாரி செப்பரேட்டா கடையில கிடைக்கும். பவர் மிஷின்க்கு யூஸ் பண்றது, இல்லன்னா ஃப்ரிட்ஜுக்கு மாட்ற பிளக் பாயிண்ட்ன்னு கேட்டு இத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி செப்பரேட்டாவும் நமக்கு கிடைக்கும். இப்ப நான் இதுல மாட்டி காட்டுறேன், எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளக் பாயிண்ட் மட்டும் தான் இதுக்கு செட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து செட் ஆயிருக்கு. இப்ப இவ்ளோ விரிங்கிள்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஷால வந்து நான் அயர்ன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு விரிங்கிள்ஸ் வந்து மாறுதுன்னு. ஹீட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் அந்த பட்டன யூஸ் பண்ணி. இப்ப நான் ஸ்டீமர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனேயே நமக்கு வந்து இந்த மாரி வந்துரும். 45 செகண்ட்ஸ்ல வந்து ஸ்டீம் வரும்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இதுல ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரே ஒரு ஒரு ஸ்ட்ரைக்லயே நமக்கு எந்த அளவுக்கு அ அந்த விரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிருக்குன்னு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரிங்கிள்ஸா இருக்கும். இந்த சைடு நமக்கு வந்து அயர்ன் பண்ண பக்கம் அந்த விரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கிளீனா இருக்கும். எல்லா டைப் ஃபேப்ரிக்கும் அயர்ன் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுமோ, இல்ல ஃபேட் ஆயிருமோன்னு கவலைப்பட தேவையில்ல. ரொம்பவே சேஃபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.